ஸ்பீக்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் சினிமா விமர்சகரும் அரசியல் விமர்சகருமான திரு வெங்கட் பிரசாத் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். ஜனநாயகன், பராசக்தி டெய்லர் வந்துருச்சு. அது ஒப்பீடுகள் இரண்டும் அரசியல். இங்க ஜனநாயகன் விஜய் அவர்களோட கடைசி படம், பராசக்தி அதை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பெரிய அரசியல் பேச போகுதுன்னு. சோ இந்த இரண்டு ட்ரெய்லரோட ஒப்பீடு ரொம்ப சிம்பிள். தமிழ் மக்களுக்கானது இல்ல. ரெண்டு கட்சியுமே சகோதர கட்சிகள் தான். அடிக்கிற மாதிரி அடி, அழறா மாதிரி அழறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு ஃபேமிலியில ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 4-5 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, இல்ல ஒரு 2-3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு அண்ணனும் ஒரு பிரதர் அவங்களோட ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் தருதலையாவே இருப்பாங்க. அதாவது அடுத்தவங்களுடைய சம்பாதியத்துல வாழணும் அப்படின்னு எல்லாம் கூட்டு குடும்பத்துல நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சும்மா இவங்க தப்பு பண்ணும்போது அவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அவங்க தப்பு பண்ணும்போது அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. So that nobody else will ask a question. Nobody else will ask a question. மத்தவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அடிக்கிற மாதிரி அடி, அழற மாதிரி அழறேன் அப்படின்வாங்க. இந்த பழமொழியெல்லாம் வந்து சின்ன வயசுல நான் தாத்தா பாட்டிகள் கூட இருந்து வளர்ந்த நாங்க, மாரல் ஸ்டோரிஸ் கிளாஸ் வச்சிருந்த நாங்க, பாரதியார் கவிதைகள் எல்லாம் வந்து ஸ்கூல்ல படிச்ச நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதைத்தான் 2 பேரும் பண்றாங்க. ஒன்னோட ஒண்ணு சளைச்சது இல்லை. இந்த பக்கம் பராசக்தி மறுபடியும் 1960களில இருந்து பேசிட்டு இருக்கிற அதே பழைய அருவை என்னன்னா, தமிழ் மொழி அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் இவங்க தான் பெருசா தமிழை வந்து தூக்கி நிறுத்தி அப்படியே காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்தி திணிக்கப்படுது. அதுக்கப்புறம் பிராமணர்கள் அராஜகம், நார்த் இந்தியன் அராஜகம், அதேதான் திருப்பி பேசிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மக்கள் 60 வருஷமா இதையும் கேட்டு திருப்பி ஓட்டும் போடுறாங்கன்னு எனக்கு புரியல. ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். திமுக ஓட்டு போடுற யாரும் இதுக்காக ஓட்டு போடல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஓட்டு போடுறவங்க ஒரே காரணத்துக்காக தான். ஒண்ணு தனக்கு தெரிஞ்ச தலைவர் யாராவது ஒருத்தர் பெரிய ஆளா இருக்காங்க, இல்ல தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வேலை கொடுத்தாங்கன்ற ஒரு தேவையில்லாத விசுவாசம், இல்லைன்னா நானும் தப்பான தொழில் பண்றேன், எனக்கு திமுக இருந்தா தான் போலீஸ் வந்து வேலை செய்யாது, நான் ஜாலியா செய்ய முடியும். இந்த 3 கேட்டகரி மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. பட் ஸ்டில் இந்த படம் பேசுவது, அதுவும் கேட்கவே வேண்டாம், சுதா கோங்கரா சூப்பரா சாதிச்ச கோபிநாத் ஐயங்கார் அவருடைய சாதனையை ஒரு தீகாக்காரன் சாதிச்ச மாதிரி எடுத்தாங்க சூரிய ரிப்போர்ட்டர் படத்துல. சோ இதுலயும் போய் தான் சொல்ல போறாங்க. இந்த பக்கம் சரி ஜனநாயகனாச்சும் சூப்பரா இருக்கும். நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், நானும் விஜயோடைய சிங்கிங்க்கு ஃபேன். விஜயோடைய பாடலை பல மேடைகள்ல நான் பாடியிருக்கேன். சோ எனக்கு விஜய ஒரு நடிகரா பிடிக்கும். ஆனா அவருடைய கடைசி படம் செமையா இருக்கும்னு பார்த்தா பாலகிருஷ்ணா படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. ட்ரெய்லர் கூட மாறல, அப்படியே இருக்கு. அந்த இடத்துல பாலகிருஷ்ணா விஜயோட பேச சொல்ல முடியுமா? ஏன்னா மேடையில வந்து இயக்குனர் அவர்கள் சொன்னாரு, சில பேர் ரீமேக் படங்கிறாங்க, சில பேர் வந்து இதுல இந்த இது இருக்கும் அந்த இது இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் நீங்க வாங்க, இது எல்லாமே கடந்து ஒரு மசாலான அக்மார்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்னு கமர்ஷியல் படம் சொல்றாரு டைரக்டர். ஹெச்விநாத் நல்ல மனுஷன், என்டர்டைன்மெண்ட் ஒத்துக்கிட்டாரு. இவ்வளவுதான் பாயிண்ட். சினிமா கிட்ட இருந்து என்டர்டைன்மெண்ட் எதிர்பாருங்க. விஜய் சூப்பரா ஆடுறாரா, சூப்பர், கையை தட்டி ரசிங்க. நல்லா பாடுறாரா, மேடைகளை நீங்களும் அந்த பாட்டை பாடுங்க. இவ்வளவுதான். அதுல இருந்து நீங்க வேற எதுவும் எதிர்பார்க்க கூடாது. ஆனா இவங்க கிட்ட எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை வச்சு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு தகுதி இல்லாத கட்சிக்கு வாக்கு போட வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கதான் எனக்கு பிரச்சனை. நான் கிளியரா ஒரே வார்த்தை சொல்லட்டுமா பிரதர்? இந்த பக்கம் துரந்தர்ன்ற படம், அதுக்கு அந்த அளவுக்கு தியேட்டர் கொடுக்கப்படவே இல்லை. 370 இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி ஒரு படம் வந்தது, தியேட்டர் அவ்வளவா கிடைக்கவே இல்லை. காஷ்மீர் ஃபைல்ஸ் பெரிய ரகலையா நடந்துச்சு தமிழ்நாட்டுல. இந்த பக்கம் அந்த பக்கம் போங்க, ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படம்னு ஒரு படம் வருது. அந்த படத்தோட கருத்துக்கள் எனக்கு வந்து உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது தனி டிஸ்கஷன். பட் அப்படி ஒரு படம் வருது, அதுக்கும் தியேட்டர்கள் கிடைக்கவே இல்லை. ஆனா விஜயோட வளர்ச்சியை நான் தட்டுப்படா அப்படின்னு சொல்லப்படுற திமுகவோட கண்ட்ரோல்ல தான் எல்லா தியேட்டரும் இருக்கு, எஸ்பெஷலி பிவிஆர். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா பிவிஆர்ல ஜனநாயகனுக்கும் இந்த படத்துக்கும் பராசக்திக்கும் ஈக்குவலா தியேட்டர் கொடுக்கப்படுது. சோ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே சிவகார்த்திகேயன், அவர் மேல எனக்கு மரியாதை உண்டு, அதே சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன் படத்துல ஒரு டயலாக் வரும் பிரதர். என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச சீன் தான், இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச சீன் தான். அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே நீங்க நான் சொல்ற மாதிரி கேளுங்க, குவாலிட்டியான பொருள் உற்பத்தி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி மாத்துவாரு. அப்ப திடீர்னு தம்பியராம எழுந்து வந்து பலார்னு ஒரு அறிவாரு சிவகார்த்திகேயன். அரைஞ்சிட்டு ஒன்னால எங்களுக்கு எல்லாம் வேலை போடுமா அப்படின்பாரு. அது என்னன்னா அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுவார் சிவகார்த்திகேயன், நானே உருவாக்குன போலி எதிர்ப்பவரு அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி
டிஎம்கே உருவாக்குன போலி எதிர்ப்பு நம்பர் 1 மக்கள் நீதி மையம். அது அந்த பக்கம் போய் சேர்ந்துருச்சு. அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து அவங்க உருவாக்குற ஒரு போலி எதிர்ப்பு தான் இந்த தாவேகா. அதுவும் வேலையை முடிச்சு அந்த பக்கம் போவோம். ஓட்டு போடாம இருந்தா மக்கள் பிச்சாரு. இல்ல கண்டிப்பா ரெண்டுமே போலி எதிர்ப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இவரு உச்சகட்டமா ட்ரெய்லர்ல கடைசியில பார்த்திருப்போம் அரசியல்வாதிகளை என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பராசக்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்தலுக்கான ப்ரொபகண்டா படம்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஆளுகிற அரசாங்கத்துக்கு ப்ரொபகண்டா படம்னே சொல்லலாம். சோ இரண்டும் வந்து வெவ்வேறு தானே. இன்னும் வந்து திமுகவோட ஒரு பி டீம்னு சொல்றது நியாயமா? எப்படி நீங்க வெவ்வேறுன்னு சொல்றீங்க? நீங்க பராசக்தி படத்துல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழை அதுலயே ஒரு டயலாக் வந்துருது. கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. முந்தி மாதிரி இல்ல, கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. நாங்க இந்திக்கு எதிரானவர்கள் இல்ல, ஆனா இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்ட்டாங்க. முன்னாடி இந்திக்கே எதிரின்னு பேசிட்டு இருந்தாங்க, நல்லா தெரியும். மேடையில இந்தி பேசக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம். ஓகேங்களா? ஆனா இந்திக்கு எதிரானவங்க இல்ல, இந்தி திணிப்புக்கு எதிரானவங்கன்ற ஒரு டயலாக் அங்க இருக்கு. தமிழை காப்பாற்றணும், என் மொழியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு டயலாக் அங்க இருக்கு. ஓகேங்களா? பெரியார பத்தின டயலாக் கண்டிப்பா படத்துல இருக்கும். பெரியாருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளவுதான் பாயிண்ட். இந்த பக்கம் வாங்க, விஜய் அவர்களோட சொல்றாங்க. அதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து சேத்தன் அவர்கள் நடிச்ச கேரக்டர் வந்து அண்ணாதுரை அவர் கேரக்டர் அதெல்லாம் இருக்கு தமிழை பத்தி பேசுறப்ப. நீங்க பாருங்க ட்ரெய்லர்லயே வந்து ஈவேரா அவர்களை பத்தி இல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஹிந்தி போராட்டத்தை ஆதரிக்கவே இல்லை, எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா அமையுது. ஆனா நீங்க வந்து உள்ள கண்டிப்பா ஈவேரா அவர்கள் பத்தி இருக்குங்கிறீங்களா? டெஃபினட்டா இருக்கும். பஸ் ஒண்ணுமே இல்ல. இப்ப லேட்டஸ்டா வந்து விஜய் ஆண்டனி நடிச்ச ஒரு படம் வந்துச்சு. ஓகேங்களா? அதுல ஆக்சுவலா நீங்க அந்த படத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க திமுகவை தான் கழுவி கழுவி ஊத்துறாங்க. நீங்க நல்லா பாருங்க அந்த படத்தை. ஆனாலும் படத்தை வெளியிடோட தடுத்துருவாங்களோ அப்படின்ற பயத்துல சும்மா நிர்மலா சீதாராமன் மாதிரி காட்டன் சாரி கட்டின ஒரு லேடி. பட் அந்த லேடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கேரக்டரா காட்டல. ஓகே. சோ ஆனா அந்த இடத்துல கருத்து சொல்ற ஒரு ஆளா பெரியார் மாதிரி தாடி எல்லாம் வச்சு காமிச்சிருந்தாங்க. சோ வேற வழியே இல்ல, அவங்களை காமிச்சாதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் அந்த படத்தை அப்படி கொண்டு வந்திருந்தாங்க. வேறஸ் நீங்க இந்த படம் இது இவங்களே எடுக்கிற படம்ன்ற பட்சத்துல கண்டிப்பா பெரியாருடைய ஒரு அடையாளம் ஏதாவது இடத்துல போட்டு கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. அது டெஃபினட்டா இருக்கும். சரி இல்லன்னே வச்சுக்கோ நண்பா, பெரியார பத்தி நான் வந்து என்னுடைய மேடைகளை பின்னாடி கூட போர்ட்ல வைக்க மாட்டேன் அப்படின்னு திமுக இந்த 3 மாசத்துல சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனா பெரியார பத்தி பேசி வாக்கு கேட்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு 4 வருஷம் பெரியார பத்தி நீங்க தூக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்க? இதுலயே ஒரு முரண் தெரியுது இல்ல? சோ டெஃபினட்டா நான் கிளியரா சொல்றேன், இந்த படம் எந்த வகையிலும் தமிழ் விரோதத்துக்கு சளைச்சதல்ல. தமிழ் விரோதம் செய்யக்கூடியதுதான் இந்த படம். நான் சொல்றது பராசக்தி. அப்படியே அதே ஐடியாலஜி தான் தாவேகாவுன்றதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜனநாயகம் படத்தோட பாட்டுல என்ன வருது? ராவணன் மவண்டா. என்ன பெருமை அதுல? நான் இப்ப கூட வீடியோ போட்டிருந்தேன், நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ராவணன் யாரு சார்? தமிழுக்கும் ராவணனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ராவணன் தமிழன் இல்ல. ராமாயணம் படிச்சா உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். நான் ராமாயணத்துல சீதை கிட்ட மோதிரத்தை கொடுத்து நான் ராமனுடைய தூதுவன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ற அந்த காட்சியில தெளிவா, அந்த ஒரு சம்பவத்துல தெளிவா சொல்லியிருக்கு. வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் ஹனுமான் சொல்றாரு, நான் சமஸ்கிருதத்தை போய் சீதா தேவி கிட்ட பேசினேன், சீதை கிட்ட பேசினேன்னா என்ன ராவணனோட ஆளுன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாரு ஆஞ்சநேயர். வாட் டஸ் இட் மீன்? ராவணன் பேசியதே சமஸ்கிருதம். ராவணன் பிராமணன், அதுவும் இருக்கு. பட் பிராமணனுக்கு யாராவது ராவணனை கொண்டாடுறாங்களா? கொண்டாட மாட்டாங்க, கொண்டாடவே மாட்டாங்க. நீங்க ராவணனுடைய சிவதாண்டவ ஸ்தோத்திரம் ரொம்ப ரீச் இப்போ, அது வந்து சங்கர் மகாதேவன் பாடினதுக்கு அப்புறம். ஆனா அந்த ஸ்தோத்திரத்தை ஒருத்தங்க என்கிட்ட, ஒரு வயசான மாமி என்கிட்ட சொன்னாங்க, உன் குரல் நல்லா இருக்கு, அந்த பாட்டை நீ கத்துன்னு பாடு. எனக்குமே பாட்டுன்னு ஆசைதான், ஆனா ஒரு பொம்பளையா இருந்துட்டு போய் ராவணன் எழுதினதுனால பாட முடியாது. இதுதான் பிராமணர்களுடைய ஸ்டாண்டு. ஆனா ராவணன் பிராமணன் அல்ல, ராவணன் தமிழர்களுக்கானவனும் அல்ல. ஆனா அதே ராவணன் பாடத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிற ராவணன் மவன்டான்ற பாட்டை வச்சிருக்காரு விஜய். இது எந்த வகையில திமுக திகாவுடைய ஐடியாலஜிலேன்னு டிஃபரெண்ட்? பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ஆனா ஆகுனா பெரியார் போட்டோ. பெரியார் யார் சார்? தமிழ் சனியன்னு தமிழை திட்டினவர். இதோட எனக்கு சொல்றதுக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது சொல்லும் போது. என்னுடைய உயிர் தமிழ், பாரதியை பின்பற்றவன் நான். ஆனா தமிழ் மொழியை சனியன்னு சொன்னது, வேலைக்காரிட்ட கூட பேசாதுன்னு சொன்னது, எக்காலத்தையும் பரப்ப முடியாதுன்னு சொல்ற பெரியார பின்னாடி போட்டோல வச்சிருக்காரு. சரி அதை விடுங்க. பெண்கள் விஷயத்துல பெரியார் எந்த வகையில ஒழுக்கம்? பெண்கள் முன்னேற்றம்ன்றது பெண் ஒரு ஆணா மாறுறது, கருவை எடுத்துட்டு மாறுறது அப்படின்னு பெண்களை இழிவுபடுத்தின ஆளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட ஜாதி பெண்கள்ல ரவிக்கை போட்டதுனாலதான் துணி விலை ஏறிடுச்சுன்னு சொன்ன ஒரு மானகட்ட ஆளு.
அப்படிப்பட்ட ஆளே வந்து என்னுடைய பாட்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராவணனே என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஜய் அவர்களுடைய அந்த ஒரு ஐடியாலஜி திமுக ஐடியாலஜில எந்த வகையில டிஃபரன்ஸ்? ஸோ ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்னோட ஒண்ணு சலைச்சதில்லை. இன்ஃபேக்ட் ஒரு அன்அபிஷியல் தகவல் உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த வருத்தத்துக்குரிய கரூர் சம்பவம். அந்த கரூர் சம்பவத்துல கூட நீ இந்த டைத்துக்கு தான் வரணும்னு லாட்ரி மார்ட்டின் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே சபரீசன்லாம் கூட சில அன்அபிஷியல் தகவல் வந்துட்டு இருக்கு. பட் இது வந்து ஒரு அன்அபிஷியல் தகவல், நானே முன்னாடி சொன்ன மாதிரி. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். இதை டோட்டலா மறுக்க முடியாது. ஏன்னா ஐடியாலஜிக்கலா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், ரெண்டு பேரும் சிமிலர்ன்றதுக்கு. இந்த பக்கம் திமுகவை திட்டினீங்க அப்படின்னா, ஆனா நமக்காக பேசுறான்னு கூட புரிஞ்சுக்காத ஒரு ஏழை திமுகவோட பயங்கரமான தொண்டன்ற வெறியில கண்ணா பின்னான்னு திமுகவை பற்றி விமர்சனம் பண்றவங்க திட்டுவான். இதாவது கிட்டத்தட்ட 70 வருஷமா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கட்சி. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு தாவேகா. நீங்க விஜயை பத்தி ஒரே ஒரு வார்த்தை போட்டுட்டு கீழே இருக்கிற கமெண்ட் எல்லாம் வச்சு பாருங்க. லிட்ரல் ரவுடிசம் இன் யோர் ஐஸ். இவங்களுக்கு நீங்க ஒரு எம்எல்ஏ கொடுத்தா கூட அந்த தொகுதி காலி. சோ ரெண்டு கட்சியும் ஒன்றோடு ஒன்று குறைந்ததும் அல்ல, வேறும் அல்ல. காணொலி இந்தியான கேள்வியா, ஏதாவது பிரச்சனை வருமா? திரையரங்குகள் கிடைக்க மாட்டேங்குது, முடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் தரப்புல இருந்து ஏதாவது பிரச்சனை வருமா? எப்படி இந்த இரண்டு படங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும் போது, ஏன்னா இரண்டுமே வந்து பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா படமா ட்ரெய்லர்லயே தெரிய வருது. பட் படம் பார்த்தா தான் தெரியும். பட் ட்ரெய்லர்ல டைரக்டா அம்பலமா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது. மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கும்? பிரதர், நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு ஆன்சர் சொல்லி நான் இதை சொல்றேன். இப்போ வரேன். ஏன்னா நான் பொலிட்டிக்கலோட பார்வையில மட்டும்தான் இப்ப பார்த்தேன். இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெளிவா ஹிந்திக்கு நாங்க எதிரி இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரி அப்படின்னாங்க. ஹீரோ யாரு? சிவகார்த்திகேயன். சரி விட்டுருங்க, அவர் தமிழ் பேசுறவர். ஹீரோயின் யாரு? ஸ்ரீலீலா, தெலுங்கு பேசுறவங்க. டைரக்டர் யாரு? சுதா குங்கரா, தெலுங்கு பேசுறவங்க. ப்ரொடியூசர் யாரு? இன்பநிதி. அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்பவே கொடுத்து விட்டாங்க நம்மளுடைய காசுல. அவங்களுடைய அவங்க ஒங்கோல இருந்து வந்தவங்க. அவங்களுடைய ஆக்சுவல் பேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பேஸ் ஆந்திர பிரதேஷ் தான். நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து ஜாலியா ஒரு பைக் ரைடு வரணும்னு சொல்லிட்டு பைக்ல வரும்போது ஓங்கோல கடந்து வரும்போது அந்த ஓங்கோல்ன்ற போட பார்க்கும் போதெல்லாம் கோமா வந்துச்சு. ஓகேங்களா? சோ ஓங்கோல பேஸா கொண்ட ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு குடும்பம் இன்பநிதி, உதயநிதி, இவங்க எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ ப்ரொடியூசர் தெலுங்கு, டைரக்டர் தெலுங்கு, ஹீரோயின் தெலுங்கு, இதுக்கப்புறம் வில்லன் அவர் ஹிந்தி. இதுல நீங்க எங்கேயாவது தமிழை வந்து நம்ம தேடி எடுக்க போறோம்? ஹீரோ மட்டும் தமிழ். சரி, கூட நடிக்கிற முரளியோடைய மகன், அவர் வந்து அவரெல்லாம் நான் குற்றம் சொல்ல, எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவங்களுடைய பூர்வீகம் கன்னடா. முரளி கன்னடக்காரர், முரளியோட மகனும் கன்னடக்காரர். ஆனா தமிழ் படத்துல நடிக்கட்டும். பட் நீங்க தமிழ் புரட்சி படம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் டீம்ல வச்சிருந்தீங்கன்னா ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். ஏன் தமிழ்நாட்டில் நடிகர்களே கிடைக்கல உனக்கு? நான் கேட்க தோணுமா இல்லையா? எனக்கு நான் எல்லா மொழியும் எடுக்கிறேன்ப்பா, நான் தேசியவாதி. ஆனா நீங்க வந்து தமிழுக்காக நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? ஓகேங்களா? இந்த பக்கம் தமிழ்நாட்டு அரசியல்னு பேசிட்டு ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இப்ப பாயிண்ட் வரேன். கண்டிப்பா சக்சஸ் ரீதியா தியேட்டர்ல ஓட்டம் ரீதியா தியேட்டர்ல பிரச்சனை வரும். இப்பவே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு காரணம். ஒண்ணு, பிரச்சனை பண்ணாதான் இவங்க ரெண்டு பேர் தான் எதிர்கட்சின்னு மக்களே நம்ப வைக்க முடியும். ஓகேவா? இது எல்லாமே பிளான்டு தான். எனக்கு எதிரி வந்தாடா. நீங்க ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஷார்ட்டா கூட போடுங்க தெளிவா. ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன், இதை பாக்குற அத்தனை பேருக்கும். விஜய் இது வரைக்கும் ஒரு 8 மேடையில பேசியிருப்பாரா? எந்த இடத்துலயாவது ஒரு தடவையாவது திமுகக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரா? ஒரு தடவை? திமுகக்கு எதிரி நான் தான், திமுகக்கு எதிரி நான் தான். இதோட அர்த்தம் என்ன? திமுகக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா எனக்கு ஓட்டு போட்டுருப்பா, திமுக ஓட்டை நான் பிரிக்கிறேன்பா. இவ்வளவுதான் ஐடியா. நீங்க நல்லா பாருங்க, அண்ணாமலை பேசுற ஒவ்வொரு மேடையிலையும் திமுக கழுவி ஊத்திட்டு இதுக்கப்புறமா அவருக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிம்பாரு. நான் சின்ன பையன், நான் பேசும்போது சொல்லுவேன், இதுக்கப்புறமா நீ திமுக ஓட்டு போடுவீங்களா இந்துக்கள்லாம் அப்படின்னு கேட்பேன், இஸ்லாமியர்கள்லாம் அப்படின்னு கேட்பேன். ஆனா ஒரு இடத்துலயாவது விஜய் திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரா? காங்கிரஸ் பத்தி ஒரு தடவை விமர்சனம் பண்ணியிருக்காரா? இதுலயே உங்களுக்கு புரியலையா? சோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டு களவாணிகள் தான். ஆப்வியஸ்லி அத அப்படி இல்ல, நாங்க எதிரிகள்னு காமிக்கிறதுக்காக தியேட்டர்ல பிரச்சனை நடக்கும், உயிர் சேதம் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு காரணத்துக்காக பிரச்சனை நடக்கும். ரெண்டுமே அறிவு மறந்த கூட்டம், தன்னிலை மறந்த கூட்டம். இந்த பக்கம் திமுக ரவுடிசம் பண்றதுக்காகவே இருக்கிறவங்க,
அந்த பக்கம் விஜயோட ஃபேன்ஸ் தன்னிலை மறந்தவர்கள். நம்ம எதுக்காக இங்க வரோம், சினிமா எதுக்காக எடுக்கப்பட்டது, என்டர்டைன்மெண்ட்னா என்ன, ஃபேனுக்கும் தொண்டனுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜயோடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன் ஃபேன், ஆனா ஒரு கட்சியில நாட்டுக்காக உழைக்கிறவன் தொண்டன். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம், வெறிபடக்கூடிய ஒரு கூட்டம். நீங்க இப்போ விடுங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதிப்புக்குரிய அஜித் அவர்கள், அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை உண்டு. நீங்க எல்லாம் சினிமா ஃபேனெல்லாம் இருக்காதீங்க, லைஃப் பாருங்கடான்னு சொன்னவர். அவருடைய படமும் ரஜினியோடைய படமும் வரும்போது ரசிகர் மன்றமே வேணாம்னு சொன்ன அஜித்துடைய ரசிகர்னு சொல்லிட்டு ஒருத்தன் ரஜினி அசிங்கமா திட்டினான். நடந்துச்சா இல்லையா? இந்த மாதிரி அதுக்காக தான் அடுத்த படத்துல அவர் அந்த டைலாக் வச்சாரு, உங்களுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்கு எதுக்கு தேவையில்லாம நீங்க இன்னொருத்தர் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு. அவருடைய ஃபேன்ஸே கேட்ட கேள்வி அது. விசுவாசம் படமும் பேட்டை படமும் ஒன்னா வந்தப்போ ரஜினியை ஒரு அஜித்தோடைய ஃபேன்ன்ற பேர்ல ஒருத்தர் ஃபுல்லா குடிபோதையில அசிங்கமா திட்டின விஷயம். அதை எதிர்த்து தான் அந்த டைலாக், உன் விசுவாசத்தை காட்டுறதுக்காக எதுக்கு மத்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்க. அவங்களுக்கே எப்படின்னா, இப்ப இங்க ஒரு பார்ட்டி ஓரியன்டேஷன் வேற இருக்கு. என்ன வேணா பண்ணுங்க, என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்கன்னு ஒரு இன்டைரக்ட் ஹிண்ட் வேற கொடுத்துட்டாரு. சோ டெஃபினட்டா தியேட்டர்ல பிரச்சனை வரும், அதை இவங்க ஹைலைட் பண்ணுவாங்க. அப்பதான் நார்மல் பீப்புளோட கண் பார்வையில திமுக எதிரி விஜய் தான், நம்ம விஜய் ஓட்டு போட்டாதான் திமுக தோக்கடிக்க முடியும் ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்க முடியும். சோ அதனால தியேட்டரில் பிரச்சனை வரும். படம் சக்சஸ் ஆகுமா? அப்படியே அதர்வைஸ் நான் சொல்ற மாதிரி, சுதா கோங்குரா சூப்பரான டைரக்டர். அதாவது அவங்க பொய்ய திணிப்பாங்கன்றது உண்மையை தவிர நல்ல டைரக்டர்ன்றதை மறுக்கவே முடியாது. சூரரை போட்டும் சூப்பரா எடுத்தாங்க, இறுதி சுற்றும் சூப்பரா எடுத்தாங்க. பட் இறுதி சுற்று வாஸ் அ லாயல் மூவி. பட் சூரரை போட்டு வாஸ் அ ஐடியாலஜி மூவி, திணிப்பு மூவி. அது ஏன் அப்படி மாறினாங்க இடைப்பட்ட காலத்துல எனக்கு தெரியல. ஓகேங்களா? பட் ஆப்வியஸ்லி நல்ல ஒரு டைரக்டர்ன்றதை நம்ம மறுக்க முடியாது. இவ்வளவு கோவம் எனக்கு சூரரை போட்டு படமால இருந்தும் அந்த படத்தை பார்க்க வாய்ப்பு வச்சா நான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் படம். அதுல சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் படத்தோடைய எடுத்த விதம் சூப்பரா இருக்கும். சோ சுதா கோங்குராவுடைய அந்த டைரக்ஷன், சிவகார்த்திகேயனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கு, நான் உட்பட. அதனால ஆப்வியஸ்லி படத்தை மக்கள் விரும்புவாங்க. ஆனா படத்தோடைய ஐடியாலஜியை மக்கள் எடுத்துட்டு வருவாங்கன்னா எடுத்துட்டு வர மாட்டாங்க. சோ படம் மேசிவ் சக்சஸ் ஆகுமா? ஆகாது. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கலெக்ஷன் வாங்கும், சிவகார்த்திகேயனுக்காக போய் பார்ப்பாங்க. ஒரே ஐடியாலஜி நாத்தமா அடிச்சுது அப்படின்னா படம் ஃபிளாப் ஆகும். சோ முதல் 2 வார கலெக்ஷன் தான், அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு கலெக்ஷன் வராது. ஏன்னா நல்லா பாத்தீங்க, விஜய் சேதுபதி நடிச்சு வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை படத்தை விட்டு தொலைன்னு மக்கள் அடிச்சு அமைச்சதை நீங்க பாத்தீங்க. விக்ரம் நடிச்சு பாரஞ்சத் இயக்கிய தங்கலான் படம் உதவாங்கினது நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி இந்த படம் உதவாங்கும் ஒரு பக்கம். அந்த பக்கம் அதுவும் பெரிய சக்சஸ் ஆகாது. இது என்ன சொல்றது, ஜனநாயகன். ஏன்னா அது ஒரு ரீமேக் படம்னு மக்களுக்கே தெரியும். நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே அங்க இருக்கிற எல்லா அன்பிலீவபிள் ஆக்ஷன் ஸ்டன்ஸையும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இட் வான்ட் பி சோல்டு, பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நல்லா போகும்.